3 பேட்ச் யூஸ் பண்ணி அழகான ஒரு டிசைனர் ஒர்க் ப்ளவுஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேக் பார்ட் ப்ளவுஸோடைய பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் அட்டாச் பண்ணிவிட்டு பேக் டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இடுப்பை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி தச்சிட்டோம் ஹெம்மிங் பண்ணுற மெத்தடில். இப்போ நெக்கில் பார்த்தீங்கன்னா பிசிராகவே தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறோம். எதுவும் வந்து அடித்து திருப்பலை. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறதால நம்ம அப்படியே நார்மலாக வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறோம் லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல். இப்போ இந்த பேக் பார்ட்டில் தான் வந்துட்டு நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 3 ஸ்டெப் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நம்ம பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம கேன்வாஸில் நம்ம வந்து பேட்ச் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சார்ட் எடுத்துக்கலாம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரியான பேட்ச் வந்து கட் பண்ண போகிறோமோ அந்த ஷேப் வந்து ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம கேன்வாஸில் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சார்ட் வந்து இந்த மாதிரி மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி மடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து பேட்ச் வந்து லென்த்து வேணுமோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அளவு ப்ளவுஸில் வச்சு. இப்போ நான் வந்து அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். மேலே வந்து லேஸுக்கு கேப் விட்டுட்டு மீதி வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணி சார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம திலகம் ஷேப்பில் வந்து சார்ட் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2 சார்ட் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சார்ட் பார்த்தீங்கன்னா லென்த்து திலகத்தோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வச்சுருக்கிறேன் லென்த்து. அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. அதே மாதிரி அதை விட சின்னதாக ஒரு அளவு வந்து அதாவது 1 இன்ச் கம்மி பண்ணி 4 இன்ச்சில் வச்சுருக்கிறேன். பெரிய பேட்ச் வந்து லென்த்து 5 இன்ச்சு, சின்ன பேட்ச் பார்த்தீங்கன்னா லென்த்து 4 இன்ச்சு, 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்னது பெருசு வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்ச் கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த பேட்ச் வந்து கேன்வாஸில் கட் பண்ணிவிட்டு எதில் நம்ம ஒட்ட போகிறோம்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து சேரீயில் வரக்கூடிய பார்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சேரீயோட பார்டர் க்ரீன் கலர். ஸோ அதனால் நம்ம க்ரீன் கலரில் இந்த மாதிரி பேட்ச்லாம் வந்து கட் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம சார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சார்ட்டை வச்சு கரெக்டான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெரிய ஒரு பேட்ச்சு 2 சின்ன பேட்ச் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். மொத்தம் 3 பேட்ச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேட்ச் ஒர்க்கில் வந்து சைடில் வந்து எல்லாம் கவர் பண்ணி தைக்கிறதுக்கு குட்டியாக ஒரு 1/4 இன்ச் பீடிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதை பைப்பிங் மெத்தடில். ஸோ அதனால் நம்ம கிராஸ் பீஸில் இந்த மாதிரி கோல்டன் கலர் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை வச்சு நம்ம அந்த பேட்சில் வந்துட்டு அவுட்டரில் ஃபுல்லாக வந்து பைப்பிங் மெத்தடில் ஒரு 1/4 இன்ச் பீடிங் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வச்சு 1/4 இன்ச் கணக்கில் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் ஒட்டி இருக்கிறோம். ஆனால் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அந்த பீடிங் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை பைப்பிங் பீஸ் கோல்டன் கலர். ஸோ அந்த பீஸை வந்து நம்ம குளிர் விட்டு தைக்கணும். டைட் பண்ணி தைக்கக்கூடாது, கொஞ்சம் குளிர் விட்டு தைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பைப்பிங் தைக்கிற மெத்தட்லேயே நம்ம இப்படி திருப்பிக்கலாம். திருப்பி நல்லா இந்த மாதிரி சரி பண்ணிக்குவோம். சரி பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் எடுக்கணும். இந்த மாதிரி ஷேப் எடுத்து தையல் போட்டே வந்துடலாம். நல்லா பைப்பிங் உருட்டின மாதிரி நம்ம சரி பண்ணி தையல் போட்டுக்கிட்டே வரணும். அதான் பார்த்திங்கன்னா இந்த பள்ளத்தில் தையல் போடணும். அதை க்ரீன் கலரில் தையல் விழுகிற மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். அதாவது திட்டத்திட்ட பைப்பிங் மெத்தடு தான். பட் ஆனால் 1/4 இன்ச் கணக்கில் நம்ம தைச்சிட்டு வரோம். அது கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பீடிங் மேலே நம்ம தையல் போட வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த பேட்ச் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 பேட்ச்லேயும் சேம் இதே மெத்தடில் நம்ம பைப்பிங் கொடுத்து அதை கோல்டன் கலர் துணியை கொடுத்து பைப்பிங் கொடுத்து நம்ம தைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரியே 3 பேட்சும் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ பைப்பிங் இந்த மாதிரி பைப்பிங் வந்து எப்படி தைக்கணுன்றதை நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அதாவது நூல் பைப்பிங் வச்சு தைச்சா எந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சாதா பைப்பிங்கை வந்து தைக்கலாம். தைக்கிற மெத்தடு தான் வந்து முக்கியம்.
ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் நெக்கில் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங் பக்கத்தில் நம்ம லேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். அது லேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே ஓனாக ரெடி பண்ணி வைக்கக்கூடிய லேஸ் ஒர்க்கு. ஸோ இப்போ நம்ம அந்த கோல்டன் கலர் பைப்பிங் கொடுத்தோம் இல்லைங்களா பேட்சில், அதே லேஸ் வந்துட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் கணக்கில் லேஸ் ரெடி பண்ணி இந்த மாதிரி பைப்பிங் பக்கத்தில், அதாவது ஒரு 1/4 இன்ச்சை விட ஒரு பாதியாக நம்ம கேப் விட்டு அந்த லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த லேஸ் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி கூட நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க அந்த லேஸ் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெடி பண்ண அந்த பேட்ச் எடுத்துக்கலாம். அந்த பெரிய பேட்ச் 3 பேட்சில் பெரிய பேட்ச் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம தச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பேட்ச் வந்து தைக்கும் பொழுது நல்லா பொடி தையல் வச்சிங்க, குட்டி தையலாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், மேட்சிங் நூல் போடுங்க, அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். மேட்சிங் நூல், குட்டி தையல் இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரோம். இப்போ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் போட்டு அந்த பேட்சை வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பீடிங்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உள் பக்கமாக நம்ம ஒரு தையல் போடணும். அதாவது டபுள் தையல் போட்டிங்கன்னு சொன்னாக்கா ஒரு பீடிங் லெவலில் பார்க்க அழகாக இருக்கும். எப்படி நெக்கில் நம்ம வந்து 1/2 இன்ச் பீடிங் வச்சுருக்கிறோமோ அது மாதிரி இப்போ நம்ம அந்த கேன்வாஸில் அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் பீடிங் வச்சு தைச்ச மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம தைச்சிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 2 பேட்சை வந்து சைடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதனால் இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு பீஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஸோ நம்ம பெரிய பேட்ச் எப்படி தைச்சோமோ அதே மெத்தடில் அவுட்டரில் ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் உள் பக்கம் ஒரு தையல், ஸோ டபுள் தையல் போட்டு அதே சேம் மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு பேட்ச் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடு பேட்ச் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி அப் அண்ட் டவுன் எதுவும் இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்க்க வந்து அழகாக இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா டேப் எடுத்துக்கலாம். இன்ச்சு டேப் எடுத்து லெஃப்ட் சைடு பேட்ச் இருக்கு இல்லைங்களா, அதில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பாருங்கள். 3.25 இன்ச் இருக்குது. ஸோ அதே 3.25 இன்ச் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு அந்த பேட்சை வந்து கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி டேப் வச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்து பார்த்துங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம சேம் அந்த 2 பேட்ச் எப்படி தைச்சோமோ அதே மெத்தடில் இந்த 3வது பேட்சும் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ 3வது பேட்சும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணால் கூட வந்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கும். சென்டரில் ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு பட்டனோ இல்லை வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பட்டன்லாம் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டோன் ஒர்க் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த லேஸில் பார்த்தீங்கன்னா பெரிய தையல் போட்டிருப்போம். அந்த தையெல்லாம் பிரிச்சுட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. சரி நேயர்களே, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.